வாழ்வியல் சூழலுக்கான உதவி செய்ய வேண்டும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானே என்னிடம் சொன்னார். இது தொடர்பாக வெளிநாடுகளில் உள்ள நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அரும்பாடுபட்டு தேவையான தொகையை அனுப்பி வைத்தும் அந்த தொகை ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இவர்களுக்கு உதவி செய்ததோடு நின்று விட்டது. மற்ற தொகை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இது அல்லாம விக்னேஸ்வருடைய பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் அவன் பேரிலே ஒரு நூலகம் கட்ட வேண்டும் என்று நன்கொடை சீட்டு அடித்து நாம் தமிழர் பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காங்க. அது ஏறக்குறைய ஒரு 63,000 ரூபாய் அளவு தான் அவர்களுக்கு வசூலாயிருக்கு. ஆனால் 5 லட்சம் ரூபாய் வசூல் ஆனதாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாவட்ட தஞ்சாவூர் மண்டல சோழ மண்டலத்தில் உள்ள பொறுப்பாளர் அனைவரும் குற்றம் சாட்டுவதாக. அதே போல விக்னேஷ் குடும்ப என் வாழ்க்கையில் எவரிடமும் மண்டியிட்டதில்லை, மன்னிப்பு கேட்டதும் இல்லை. முதல் முறையாக செந்தமிழன் சீமான் தலைமையேற்ற 30 லட்சம் தமிழர்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன் என் தவறுக்காக. அருமை பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கிறேன் என்கின்ற செய்தியை நாம் தமிழர் கட்சியின் தலைமைச் செயலாளர் தம்பி செந்தில் கையெழுத்து போட்ட அறிவிப்பு கொடுத்ததிலிருந்து இந்த அன்பு தம்பிகளின் என் மீது வாரி வாரி பொழிந்த அன்பை பார்க்கிற போது உண்மையிலே நெகிழ்ந்து போகிறேன். அருமை பெரியோர்களே, அந்த அறிவிப்புக்கு அடுத்து தம்பி ஜெகதீச பாண்டியன் இந்த நிகழ்ச்சியின் அழைப்புதலை அடித்து வெளியிட்ட அடுத்த நாள் எனக்கு ஒரு தொலைபேசி. அருமை பெரியோர்களே, அந்த அறிவிப்புக்கு அடுத்து தம்பி ஜெகதீச பாண்டியன் இந்த நிகழ்ச்சியின் அழைப்புதலை அடித்து வெளியிட்ட அடுத்த நாள் எனக்கு ஒரு தொலைபேசி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எத்தனையோ குழுக்களை அமைத்து வருகிறார். அடுத்து ஒரு குழுவையும் அமைத்து இருக்கிறார். அந்த குழுவின் உறுப்பினராக உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது போல் இருக்கிறது என்கிறார். நான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே என் அன்பு தம்பி செந்தமிழன் சீமானை ஆதரிக்க தொடங்கிவிட்டு என் தவறை உணர்ந்துவிட்டு எந்த குழுவிலும் எனக்கு இடம் தேவை